தமிழக மக்களுக்கு வணக்கம். 2016 அதிமுக திமுக இந்த ரெண்டு தலைமை இல்லாம ஒரு புது கூட்டணி கட்சி ஒன்று உருவாச்சு. அதுதான் மக்கள் நல கூட்டணி. அதுல பாருங்க, ஐயா வைகோ, அண்ணன் திருமா, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள்னு ஒரு பெரிய படையே திராவிட கட்சிகளுக்கு மாற்றா வருவோம்னு கிளம்புனாங்க. அதுல கடைசியா வந்து சேர்ந்ததுதான் தேமுதிக. விஜயகாந்த முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சு கல்லு மாதிரி இருந்த மனுஷனை கண்கலங்க வச்சு வீட்டுக்கு அனுப்புனாங்க. திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு அவங்க பிரிச்ச 6.1% ஓட்டு தான் திமுகவை 10 வருஷம் வனவாசத்துக்கு அனுப்பி வச்சது. அந்த மக்கள் நல கூட்டணிக்கு அன்னைக்கு மக்கள் மத்தியில பெருத்த வரவேற்பு கூட்டமெல்லாம் சேர்ந்தாலும் அந்த கூட்டணி மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால மக்களும் பெரிய அளவுல அந்த கூட்டணிக்கு வாக்கு செலுத்தல. அடுத்து 10 வருஷம் அசைக்க முடியாத இயக்கமா அதிமுக இருந்துச்சு. ஆனா அந்த சமயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவினால பெரிய இழப்புல இருந்த தமிழகத்துக்கும் கட்சிக்கும் புரட்சித் தமிழர் எடப்பாடியாரின் புதிய தலைமை வந்து ஒரு புதிய நகர்வாவே இருந்துச்சு. மக்கள் நல கூட்டணியால மண்ணை கவிட்டு உட்கார்ந்து இருந்த திமுக இதுதான் வாய்ப்பு அப்படின்னு 4 நாள் 4 மாசம் என எடப்பாடியாருடைய ஆட்சியை கவிழ்க்க நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தது. ஆனா 4 வருஷம் முழுமையா ஆட்சி செய்து அதிலும் ஒரு பிடி மண்ணை திமுகவோட வாயிலேயே போட்டது அதிமுக. இப்படி 2016 உதித்து வந்த வேலையை கச்சிதமா செஞ்சு சென்ற மக்கள் நல கூட்டணி மீண்டும் உதித்துள்ளது. என்ன மக்களே, புரியலையா? தேமுதிக, விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட்னு மக்கள் நல கூட்டணியில அங்கம் வகித்த முக்கிய கட்சிகள், அதே மக்கள் நல கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் திமுகவோட அட்வைசரி கமிட்டி மாதிரி அறிவாலயத்தில் தஞ்சம் ஊத்துட்டாங்க. இதை பார்த்தா திமுக கூட்டணி இப்போ ஒரு அரசியல் கூட்டணியா தெரியல. காங்கிரஸ் கட்சி கொடுக்கிற அழுத்தத்தை மறைக்க தேமுதிகவை சேர்த்தது அனுமார் வாளில் வச்ச நெருப்பு போலதான் தெரியுது. கொஞ்சம் கணக்க கவனிங்க மக்களே. 2016 மக்கள் நல கூட்டணியில இருந்த தேமுதிக இப்போ முதலா திமுக பக்கம் போயிருக்குது. விஜயகாந்த் இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது 2006 8.38% இருந்தது. 2011 7.9%, 2014 2.41%, 2021 0.43% தான் இருக்கு. இதுதாங்க தேமுதிகவோட இன்றைய நிலைமை. திமுக கூட்டணியில இப்ப சீட் ஷேரிங் கச்சேரி ஆரம்பிச்சிருக்குது. காங்கிரஸ் 40 சீட்டு கேட்டது, ஆனா சீட்டும் கிடைக்கல, மரியாதையும் கிடைக்கலன்னு மொத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் வேற வீட்டுக்கு மாற முடிவெடுத்திருக்குது. விசிக ஆட்சியில பங்கு வேணும், இரட்டை இலக்க தொகுதி வேணும்னு கேட்டு நிக்குது. ஆனா திமுகவோ நாம தான் அதிக இடத்துல நிக்கணும்னு பிடிவாதமா பிடிக்குது. இந்த முரண்பாடு தான் அதிமுகவுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் பார்த்துக்கிடுங்க. சுருக்கமா சொல்ல போனா திமுக கூட்டணி இப்போ ஒரு பழைய பேப்பர் கடை மாதிரி கிடக்கு. ஆனா அதிமுக கூட்டணி இப்போ ஒரு புது கார் மாதிரி சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு ரேஸுக்கு தயாரா நிக்குது. 2016 மக்கள் நல கூட்டணி பண்ண அதே வேலையை இப்போ திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள் பண்ணுமான்னு தான் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. எது எப்படியோ இன்னும் ஒரு வாரத்தில் தேர்தல் தேதி முடிவாகிடும். 2 மாசத்துல திமுகவை வனவாசம் அனுப்பிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள்.